بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: صوم يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبله والسنة التي بعده، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரருளால் ஒரு புனிதம் நிறைந்த மாதத்தில் இருக்கின்றோம். இந்த மாதத்தை தில்ஹிஜ்ஜா உடைய மாதம், ஹஜ்ஜின் மாதம் என்று அழைப்பார்கள். இந்த மாதத்தில் நிறைய எண்ணற்ற அமல்களை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான். அதில் இந்த மாதத்தின் முதல் 10 நாட்களுமே விசேஷத்திற்குரிய நாட்கள். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் என்ற வசனத்தில் வரக்கூடிய 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகின்ற வார்த்தைக்கு குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் கூறுகின்ற பொழுது இந்த தில்ஹிஜ் மாதத்தின் முதல் 10 இரவுகளை பற்றி தான் இங்கே சொல்லப்படுகிறது என சொல்வார்கள். அந்த அளவிற்கு இது விசேஷம் நிறைந்த மாதம். மேலும் இந்த மாதத்தின் பிறை 9ஆம் நாளை யௌமே அரஃபா என்றும், பிறை 10ஆம் நாளை யௌமு நஹர் குர்பானி கொடுக்கின்ற நாள் என்றும் இதற்கு பெயர் சொல்லப்படும். தில்ஹிஜ் மாதத்தின் பிறை 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாள். அது அல்லாஹின் பேரொருளால் இன்றைய தினம். இந்த அரஃபாவுடைய தினம், இதற்கு அரஃபாவுடைய தினம் என்று பெயர் வந்ததற்கு காரணம் என்ன, இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற நேரத்தில், ஹாஜிகள் புனிதமிகு தில்ஹிஜ் பிறை 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாள் என்றாலே அதற்கு நாம் அர்த்தம் கூறுகின்ற பொழுது ஹாஜிகள் தங்குகின்ற நாள் அப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. பொதுவாக அதற்கு பொருளே வஹுவ அல் யௌமு தாஸிஉ மின் தில்ஹிஜ்ஜா, தில்ஹிஜ் மாதத்தின் பிறை 9ஆம் நாள் என்று சொல்லப்படும். நீங்கள் எதில் தேடினாலும் அப்படித்தான் கிடைக்கும். தில்ஹிஜ் மாதத்தின் பிறை 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாளில் புனித நிறைந்த ஹாஜிகள் அரஃபாவில் தில்ஹிஜ் பிறை 9 அன்று அரஃபா மைதானத்தில் ஒரு சில வினாடிகளாவது அந்த இடத்தில் அவர்கள் தங்கிவிட வேண்டும். தில்ஹிஜ் மாதத்தினுடைய அந்த அரஃபாவுடைய நாள் பிறை 9ஆம் நாள் காலிலிருந்து மறுநாளுடைய சுபஹுக்கு முன்பாக ஒரு சில வினாடிகளாவது அந்த இடத்தில் அவர்கள் தங்கியிருக்க வேண்டும். அது ஒருவேளை மயக்க நிலையாக இருந்தாலும் சரி, அதை புரியாதவர்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. நான் இதை இப்படி சொல்வதற்கு காரணம், சிலர் மருத்துவமனைகளில் அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் இருப்பார்கள். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க, ஏதோ ஒரு உடம்பு சரியம் இல்லை, விபத்து, இப்போ ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுன்னு சொன்னாலும் சரி, அவங்கள ஆம்புலன்ஸ் வேனில் அப்படியே அரஃபாவுடைய மைதானத்துக்குள்ள உள்ள அழைச்சிட்டு வந்து கூட்டிட்டு போவாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஒரு சில வினாடிகளாவது அந்த இடத்தில் இருந்தால் மட்டுமே ஹஜ் நிறைவேறி அவர் ஹாஜி என்ற நிலைக்கு வர முடியும். அப்படி இல்லையானால் அதற்கு சாத்தியம் இல்லை. இங்கே 2 விஷயங்கள், ஒன்று நாள், இன்னொன்று இடம். தில்ஹிஜ் பிறை 9ஆம் நாள், தில்ஹிஜ் பிறை 8ஆம் நாள் வரைக்கும் ஒருத்தர் 8 நாள் அங்கே தங்கியிருந்தாரு, 1 மாசமா அரஃபாவுடைய நாளில் தங்கியிருந்தாரு, அவர் ஹாஜி ஆக முடியாது. தில்ஹிஜ் பிறை 9ஆம் நாள் அங்கு தங்கியிருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த இடம் அரஃபா என்ற மைதானத்திற்குள் இருக்க வேண்டும்.
அரஃபாங்கிற மைதானத்துக்குள்ள ஒருத்தர் வரல. துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் தான். அதற்கு வெளியில ஒரு இடத்துல முஸ்தலிஃபாவில் மினாவிலேயே அவர் தங்கிட்டாரு. அரஃபாவுக்கு போகல, தூங்கிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாங்க. அல்லது மயக்க நிலையில இருந்தாரு, விட்டுட்டு போயிட்டாங்க, தெரியல. கடைசியில் அவர் அரஃபாவுக்கே போகலன்னு சொன்னா ஹாஜி ஆகவும் முடியாது. அப்போ ஒருவருடைய ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேறுவதற்கு துல்ஹஜ் பிறை 9ஆம் என்ற அந்த அரஃபாவுடைய நாளும் அரஃபா என்ற அந்த மைதானமும் அது தனி சிறப்பிற்குரியது என்பதை நாம் இந்த தகவலின் வழியாக நம்மால் பெற முடியும். கண்ணியத்திற்குரிய மோமின்களை, அந்த அளவிற்கு இந்த நாள் ஒரு பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய நாள். ஆதலால் தான் அந்த நாளில் தங்கி அவர்கள் திரும்புகின்ற பொழுது பாவமற்ற குழந்தைகளை போன்று, பச்சிலம் குழந்தைகளை போன்று திரும்புகின்றார்கள் என்ற அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீஸை நாம் பெறுகிறோம். மேலும் இயல்பாகவே துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் அதற்கு இன்னும் பல்வேறு சிறப்புகள் உண்டு. ஒரு வழியில் பார்த்தால் அந்த நாள் இன்னொரு பெருநாளை போன்ற அதற்கு நிகரான நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்ட அந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட நாள் இந்த துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் தான். ஒருமுறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு யூதர் ஒருவர் சந்தித்து சொன்னார், அமீருல் மோமினீன் அவர்களே, நீங்கள் உங்கள் குர்ஆனில் ஓதுகின்ற ஒரு வசனம் இருக்கிறது, அது மட்டும் எங்கள் யூத பிரிவினருக்கு இறங்கி இருந்தால் அது இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஹஸரத் உமர் நாயகம் கேட்டார்கள், அது எந்த வசனம் என கேட்டார்கள். அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா என்று அவர் அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார். இன்று உங்களுக்கு நாம் உங்களுடைய தீனை பரிபூர்ணப்படுத்திவிட்டோம், என்னுடைய நியாமத்திலே உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி தந்துவிட்டேன், இஸ்லாமை உங்களது தீனாக நான் அங்கீகரித்துக் கொண்டேன் என்ற சூரத்துல் மாயிதாவில் வரக்கூடிய இந்த வசனம், இதை ஓதி காண்பித்தார்கள். அப்பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படியா, கத் அரஃப்னா தாலிகல் யௌம் வல் மகான் அல்லதி நஸலத் ஃபீஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ காயிமுன் பி அரஃபா யௌமி ஜும்ஆ. புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வரும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது அந்த யூதரிடத்தில் சொன்னார்கள், ஆம், நீங்கள் அது இறங்கினால் பெருநாளாக கொண்டாடியிருப்பேன் என்று சொல்கின்றீர்கள். எங்களுக்கு மிக உயர்ந்த திருநாளில் தான் அந்த வசனமே இறக்கப்பட்டது. அது இறங்கிய நாள் எது, அது இறங்கிய இடம் எது என்பது எங்களுக்கு தெரியும். துல்ஹஜ் பிறை 9ஆம் நாளான அரஃபாவுடைய நாளில் இறங்கியது. அன்று தற்செயலாக யௌமுல் ஜும்மாவாகவும் இருந்தது, ஜும்மாவுடைய நாளாகவும் இருந்தது என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூறி, அதாவது நீங்கள் இறங்கிய நாளை பெருநாளாக கொண்டாடியிருப்போம் என சொல்கிறீர்கள், எங்களுக்கு பெருநாள் போன்ற தினத்தில் தான் அது கொடுக்கப்பட்டது, இறங்கியது என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். மார்க்க பணிகள் நிறைவு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பெரும்பாலான நபிமார்களுக்கு கூட அது கிடைக்கப்பெறாத விஷயம். தௌராத்தை முழுமையாக அமல்படுத்தும் முன்னரே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். பைத்துல் முகத்தஸை கட்டி முடிக்கும் முன்னரே ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். தனது பணியை முழுமையாக நிறைவு செய்யும் முன்னரே ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுக்கு உயர்த்தப்பட்டு விடுகிறார்கள். இது போன்ற சூழலில் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களில் அவர்கள் எந்த பணியை கொடுக்கப்பட்டார்களோ அந்த பணி நிறைவு பெற்றது என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே உரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தங்களுக்கு வழங்கப்பட்ட பணியை அல்லாஹ்வின் பேரொருளால் வெற்றிகரமாக நிறைவு செய்தார்கள். எனவே அவர்கள் மூலமாக செழித்த இந்த இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டது, பரிபூர்ணப்படுத்தப்பட்டது. எனவே இந்த வசனம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்ட இந்த வசனம் இறங்கிய அரஃபாவுடைய நாள் இருக்கிறது, அதுவே பெருநாளுக்கு நிகர் என்று விளக்கம் அளிக்கப்படும். மேலும் இந்த நாளை ஹதீஸில் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அல்லாஹ் தன் அடியார்களை நரகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் விடுதலை செய்கிறான் என்று இருந்தாலும் அரஃபாவுடைய நாளில் அவன் விடுதலை செய்கின்ற எண்ணிக்கை மிக மிக அதிகம் என்பது மட்டுமல்ல, அவன் மலக்குமாரிடத்தில் இப்படியும் பெருமை பாராட்டி சொல்வான், ஃபயகூல் மா அராத ஹாவுலா, மலக்குகளே இவர்கள் என்னிடத்தில் என்ன விரும்புகின்றார்கள் என்று மூமின்களை பார்த்து சுட்டி காண்பித்து மலக்கிடத்தில் அல்லாஹ் கேட்பான் என்று ஹதீஸில் வருகிறது. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாகும். அதாவது இப்படி சொல்வதற்கு காரணம், ஆரம்பத்தில் மனித இனத்தை படைத்த பொழுது அதை மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் சொன்ன நேரத்தில் தவறு செய்யக்கூடிய இந்த கூட்டத்தையா படைக்கப் போகிறாய் என்று மலக்குமார்கள் கேட்டதாக ஒரு வரலாற்றை, குர்ஆனுடைய வசனத்தை நாம் படிப்போம். அதற்கு பகரமாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இன்று லட்சக்கணக்கான ஹாஜிகள்
அரஃபாவுடைய மைதானத்தில் அவர்கள் கூடி இருக்கின்ற பொழுது கெஞ்சி அல்லாஹ்விடத்தில் அழுத மன்றாடுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த மலக்குமார்களை பார்த்து கேட்பான், பாருங்கள் என் அடியார்கள் யார், இவர்களையா நீங்கள் சொன்னீர்கள், மா அராதஹா உலா, இப்பொழுது கதறி அழுகின்றார்களே, என்னிடத்தில் என்ன இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் இவர்களை பெருமைப்படுத்துகின்ற விதத்தில் மலக்குமாரிடத்தில் கேட்பான் என்று இந்த ஹதீஸ் பதிவாகும். மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனது அருளால் லட்சக்கணக்கான 20 லட்சத்திற்கு மேற்பட்ட ஹாஜிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சில ஆயிரங்களாக வந்து 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 ஒன்று சேர்ந்து தில்ஹஜ் பிறை 9ஆம் நாள் அரஃபாவுடைய மைதானத்தில் கூடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதை அவர்கள் நிறைவு செய்துவிட்டு முஸ்தலிஃபாவுக்கு வந்து இன்று ஷைத்தானுக்கு கல்லெறிகின்ற குர்பானி கொடுக்கின்ற அமல்களில் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் நான் பேசுகின்ற இந்த நேரம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளை பற்றி சொன்ன பொழுது, ஷைத்தான் அவனது வாழ்நாளில் மிக 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 மோசமாக அவன் தனக்குத்தானே ஒரு இழிவடைந்த நிலையிலும் மிக மிக கோபத்திற்குள்ளான நிலையிலும் இருக்கின்ற நாள் பத்ருக்கு அடுத்தபடி என்று சொன்னால் யௌமே அரஃபா தான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொன்னா, ஹாஜிகள் அங்கு தங்கி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மனமுருகி அழுத மன்னிப்பு தேடிவிட்டு திரும்புகின்ற பொழுது அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஊரில் இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களோ ஹஜ்ஜிற்கு செல்ல முடியாத நாமோ அரஃபாவுடைய நாளான இன்று நோன்பு வைப்பதன் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவின் இந்த ஒரு நோன்பு முந்திய மற்றும் பிந்திய ஒரு வருடங்களின் முந்திய ஒரு வருடம் மற்றும் பிந்திய ஒரு வருடம் ஆகிய 2 வருடங்களின் பாவங்களை அதை அழித்து விடுகிறது என்ற அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலம் உலகில் இருக்கக்கூடிய மூமின்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்னார். ஷைத்தானுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும். எனவேதான் இந்த நாளை விட அவனுக்கு மிக கோபத்திற்குரிய நாள், வெறுப்பிற்குரிய நாள் வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மேலும் ஹதீஸில் வரும், துஆ கேட்பதற்கு அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவதற்கு மிக ஏற்றமான நாள் அஃதலு துஆ துஆ யௌமி அரஃபா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, துஆவில் சிறந்த துஆ அரஃபா நாளில் நீங்கள் கேட்கின்ற துஆ. வ அஃதலு மா குல்து அன வன் நபியூன், நானும் எனக்கு முந்தைய நபிமார்கள் சொன்ன வார்த்தைகளில் மிகச் சிறந்தது எதுவெனில் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்ற வார்த்தை. அதாவது இந்த கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்ற கலிமாவை கூறிவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுங்கள், துஆ செய்யுங்கள் என்பது பொருளாகும். அதனால் தான் தில்ஹஜ் பிறை 9ஆம் நாளில் மூமின்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக ஹாஜிகள் பெறக்கூடிய அந்த நன்மையை மூமின்களும் அதனுடைய சிறப்பை பெறுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். மேலும் அரஃபாவுடைய நிலம், அரஃபா மைதானம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, மக்காவிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டரிலும் மினாவிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மைதானம் தான் அரஃபா என்ற மைதானம். அரஃபாத் அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க. அரஃபாத் என்பது அந்த இடத்தின் பெயர். அதனுடைய மூலச்சொல் அரஃப அப்படின்னு சொல்லுவாங்க. அரஃப அப்படின்னு சொன்னா தெரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார் என்பது பொருள். அதற்கு அழுத்தம் எழுதுகின்ற பொழுது ஒரு பிரபலியமான ஒரு தகவல் சொல்லப்படும். பூமிக்கு இறக்கப்பட்ட ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அம்மா வெவ்வேறு திசையில் இறக்கப்படுகிறார்கள். தங்கள் தவறை உணர்ந்து இருவரும் அழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்கள் இருவரையும் ஒரு இடத்தில் ஒன்றிணைத்தான். அந்தவாறு ஒன்றிணைத்த இடம்தான் அரஃபாவுடைய இடம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். இவர்கள் அவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அம்மா அவர்களையும், ஹவ்வா அம்மா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் புரிந்து கொண்டார்கள். அந்த புரிந்து கொண்ட இடத்திற்கு பெயர் தான் அரஃபாத் என்று ஒரு தகவல் பதிவாகும், ஒரு விளக்கம் பதிவாகும். அதற்கு அப்ப அவங்க காலங்காலமாக அழுது அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மன்னிப்பு தேடுதலை அல்லாஹ் ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் ஒன்றிணைத்து ரப்பு அவருடைய கோரிக்கையை ஏற்று மன்னிப்பை வழங்கிய இடம் அந்த அரஃபாத்துடைய இடம். அதனால் தான் சொல்லப்படுகிறது, இருவர் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒன்றிணைத்த இடம் அரஃபாவுடைய மைதானம். அதனுடைய மறுபொருள் இதன் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு சொல்ல வருவது, தவறு செய்துவிட்டவர்கள், பிழை ஏற்படுத்தியவர்கள், அவர்கள் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும், அழ வேண்டும், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டும் என்பதும், அவ்வாறு மீண்டு யார் சந்தோஷத்தை பெற்றார்களோ, அல்லாஹ்விடத்தில் அழுத மன்றாடி தௌபா செய்து
யார் சந்தோஷத்தை பெற்றார்களோ அந்த சந்தோஷத்தை பெற்ற அந்த பெற்றோரின் நினைவாக அவர்கள் எந்த இடத்தில் சந்தோஷத்தை பெற்றார்களோ அந்த இடத்திற்கு லட்சக்கணக்கான ஹாஜிகளை அல்லாஹ் வரவைத்து அங்கே தங்க வைத்து அவர்களை அழ வைத்து அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவருடைய பெற்றோர்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சியை போன்று இவர்களுக்கும் அல்லாஹ் மகிழ்ச்சியை கொடுக்க நாடுகிறான் என்றும் ஒரு விளக்கம் சொல்லப்படுவது உண்டு. அதே போன்று இன்னொரு இடம் அரஃபா அப்படின்னு சொன்னா புரிதல் என்பதற்கு இன்னொரு விளக்கம் சொல்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவர்களுடைய முதுகந்தண்டில் அல்லாஹ் தடவினான். அவர்களுடைய சந்ததியினர் வெளிப்பட்டார்கள். உலகம் உள்ளலும் வரக்கூடிய சந்ததிகள் வெளிப்பட்டார்கள். இதை குர்ஆன் இப்படி சொல்லும், வயித் அஹத ரப்புக மின் பனி ஆதம் மின் துஹூரிஹிம் துர்ரியதஹும் வ அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பிரப்பிக்கும் காலூ பலா. குர்ஆன் ஷரீஃபில் வரக்கூடிய வசனம் இது. சூரத் ஆராஃப்ல வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதரிடத்தில் கேட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தன் இப்படியே வரும். வயித் அஹத ரப்புக மின் பனி ஆதம் மின் துஹூரிஹிம் துர்ரியதஹும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியாக வரக்கூடிய பச்சிலம் குழந்தைகள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய குழந்தைகள் அனைத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி நான் தானே உங்கள் இறைவன் என்று கேட்டான். அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், காலு பலா, ஆம் நீதான் எங்கள் இறைவன் என்று சொன்னார்கள் என்று குர்ஆனுடைய வசனம் வரும். அப்போ அடிப்படையில எல்லோருமே அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் இந்த உலகத்தில் வந்ததற்கு பின்பு காலப்போக்கில் அதை உறுதிப்படுத்த பலர் தவறிவிட்டார்கள். பல்வேறு சிந்தனைகளுக்கு சென்று விட்டார்கள். பல தெய்வ கொள்கைகளுக்கு ஆளானார்கள். அல்லாஹை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாத பலதை தெய்வமாக எடுத்துக்கொண்ட சூழலில் மூமின்கள் மட்டுமே தாங்கள் அந்த வாக்குறுதி வழங்கிய அந்த நாளில், நாம் நம்முடைய ஒப்புதலை கொடுத்த அந்த நாளில், ஆம் நீதான் எங்கள் இறைவா என்று நாம் எந்த ஒப்புதலை கொடுத்தோமோ அதே ஒப்புதலை பாதுகாத்தவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமே, மூமின்களாகிய நாம் மட்டுமே. அன்றும் அல்லாஹ் என சொன்னோம், நமது வாழ்விலும் அல்லாஹ் அவன்தான் எங்களுடைய ரப் என சொல்கிறோம் அல்லவா. மூமின்கள் தான் ஒப்புக்கொண்டவர்கள். இந்த ஒப்புக்கொண்ட மூமின்கள் எந்த இடத்தில் முதல் அந்த ஒப்பந்தம் நடைபெற்றதோ எந்த இடம், அது அரஃபாவுடைய இடம் சொல்றான். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டிலிருந்து அல்லாஹ் அவருடைய குழந்தைகள் அனைத்தையும் வெளியே எடுத்து கேட்டது என்பது நடந்த இடம் அரஃபாவுடைய இடம். அந்த இடத்தில் தான் நாம் ஆரம்பத்தில் ஒப்புதல் தந்திருக்கின்றோம். மீண்டும் ஹஜ்ஜின் வழியாக அந்த இடத்திற்கு சென்று நம்முடைய ஒப்புதலை மீண்டும் புதுப்பித்துக் கொள்கின்றோம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நாங்கள் ஏற்கனவே ஒப்புதல் தந்தோம், அந்த ஒப்புதலின்படியே வாழ்கின்றோம், இனிமேலும் அப்படித்தான் வாழ்வோம். நீதான் எங்கள் ரப்பு, உன் ருபூபியத்திற்கு நிகர் எதுவும் இல்லை, உன்னை நாங்கள் முழுமையாக ரப்பாக அங்கீகரித்துக் கொண்டோம், நாங்கள் எல்லோரும் உன் அடிமையாக இருக்கின்றோம், உன் ரப்புடைய உத்தரவு என்னவோ அதன்படிதான் அடிமைகள் செயல்பட வேண்டியது அவசியம் என்பதை உன்னை ரப்பாகவும் புரிந்து கொண்டோம், எங்களை அப்தாவும் புரிந்து கொண்டோம், நாங்கள் உனக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும் என்ற யதார்த்தத்தையும் நாங்கள் உண்மையையும் நாங்கள் விளங்கிக் கொண்டோம் என்று சான்றளிக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒன்று கூடுதல் தான் ஹாஜிகள் அரஃபாவில் கூடுதல் என சொல்லப்படுகிறது. எனவேதான் அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடி ரப்பை ரப்பாக புரிந்து அந்த ரப்புக்கு கட்டுப்படுவேன் என்று ஒப்புக்கொண்டு எஞ்சிய வாழ்க்கையிலும் நான் உனக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்ற உறுதிப்படுத்துதலை அல்லாஹ்விடத்தில் உறுதி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஹாஜி திரும்புகிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர் மறுபிறவி எடுத்ததற்கு சமம். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பாவமற்ற விஷயத்தில் பச்சிலம் குழந்தைகளை போன்று திரும்புகிறார்கள் என்று சொன்னதற்கான காரணம் அதுதான். முஃமின்களே, இப்படி எண்ணற்ற உயர்வுகளையும் சிறப்புகளையும் உள்ளடக்கிய நாள் அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய இடம் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கும் ஹஜ்ஜுடைய அந்த நசீபை அல்லாஹ் வழங்கட்டும். அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடுகின்ற நசீபையும் அங்கு அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கும் வழங்கட்டும். மேலும் துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள், அந்த சிறப்பிற்குரிய நாளில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மோமின்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் என்ற அடிப்படையில் இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்டிருப்பார்கள். அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நாம் நோட்டிருக்கின்ற நோன்பை அல்லாஹ் முழுமையாக்கி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய மோமின்களே, இன்னும் சில அமல்கள், அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாள் தொடங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம், அன்றிலிருந்து நாம் தக்பீர் சொல்கின்றோம். ஒன்று நோன்பு வச்சிருப்போம், நோன்பு திறக்கணும், நோன்பு வச்சிருப்போம், நோன்புடைய பகல் முழுக்க துவா ஒப்புக்கொள்ளப்படுகின்ற நேரம், எந்த நேரத்திலும் துவா செய்யலாம். ஸல்லல்லாஹு சொல்றாங்கல்ல, அரஃபாவுடைய நாள் துவாவிற்கு மிக ஏற்றமான நாள், நோன்பு துவாவிற்கு மிக ஏற்றமான நேரம், நோன்பில் இஃப்தாருடைய நேரம் துவாவிற்கு இன்னும் ஏற்றமான நேரம். இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம்
நாம் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கிடைப்பதற்கான சூழல் இல்லை. அதனால் அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நோன்பு நோற்றிருக்கின்ற நாம் இஹ்லாசோடு அதை நாம் பிடிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் அந்த நாட்கள் இந்த பகல் முழுவதையும் நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனுடைய குறிப்பாக இதனுடைய மக்ரிப் நேரம் துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்ற இஃப்தாருடைய நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் நமது மஸ்ஜிதில் வழக்கம் போல் சுன்னத்தான நோன்புகளுக்கும் இஃப்தாருக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். இதுவெல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய நசீப் அல்ல. அல்லாஹ் சிலருக்கு மட்டுமே அந்த பாக்கியங்களை வழங்குகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அதன் அடிப்படையில் நம்முடைய மஸ்ஜிதிலும் அத்தகைய வாய்ப்பு எப்பொழுதும் போல் இன்றும் இருக்கும். நோன்பு வைத்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த நேரத்தை சற்று முன்பே வந்து விடலாம். நமக்கோ தேவைகள் ஆயிரம் இருக்கிறது. நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பு இருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, இந்திய முஸ்லிம்களுடைய நன்மைக்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக, வக்ஃபுடைய சட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்ற இந்த சூழல், வக்ஃப் சொத்துக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அநியாய அபகரிப்புக்கான திட்டங்கள் தீட்டப்படுகின்ற இந்த நாள், ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்தில் நாங்கள் போர்ட்டல்ல நாங்கள் அறிவிப்பு செய்யறோம் அப்படின்னு சொல்றோம். ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு அதற்கு எதிராகவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப் போவதாக சொல்லி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் துஆ செய்வது தார்மீக கடமை இருக்கிறது. இந்த நேரத்தில் நின்று நினைவுபடுத்த வேண்டும். வரக்கூடிய 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது இன்னைக்கு வெள்ளி, வரக்கூடிய வெள்ளி, ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டின் சார்பாக தமிழகத்தின் இந்தியா முழுக்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தின் சில முக்கிய நகரங்களில் பிரம்மாண்டமிக்க கண்டன பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள். அதில் வரக்கூடிய 13 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு எக்மோர் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் அது நடைபெறுகிறது. இது யாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை என்று நாம் கருதிவிடக்கூடாது. நம் ஒவ்வொருவரின் பிரச்சனையாக நாம் கருதி நாம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தற்செயலாக இந்த விஷயம் வந்ததால் நினைவுபடுத்துகின்றேன். இப்படிப்பட்ட நிறைய தேவைகள் உள்ள சூழலில் நாம் துஆ செய்வது தார்மீக கடமை. சற்று முன்பாக வந்து அதிகம் இஸ்திக்ஃபார் ஓதி இஃப்தாருடைய நேரத்தில் நாம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். மேலும் சகோதரர்களே, இந்த நாள் சுபுகில் இருந்து தக்பீர் ஆரம்பமாகிறது. இந்த நாள்ல இருந்து தக்பீர் ஆரம்பம். அதுவே ஐயாம் அரஃபாவுடைய நாள் துவங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம் தான். இன்று சுபுஹ் ஃபஜ்ரில் இருந்து ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் செவ்வாய்க்கிழமை அசர் வரைக்கும் 23 பக்துகள் ஃபர்லான தொழுகைக்கு பின்பு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற தக்பீர் கூறப்பட வேண்டும். அது ஜமாத்தோடு தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, அதாவாக உரிய நேரத்தில் தொழுதாலும் சரி, ஏதேனும் ஒரு சூழலில் தொழுகை கலாவாகிவிட்டாலும் சரி சொல்ல வேண்டும். ஆண்கள் மட்டுமல்ல, நாம் பெண்களுக்கும் இந்த தகவலை சொல்ல வேண்டும். ஃபர்லான தொழுகைக்கு பின்பு அவர்கள் இந்த 23 வக்துகள் தக்பீர் சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். நாம் தொழுகையில் சப்தமிட்டு சொல்வோம் தக்பீர். ஃபர்லான தொழுகைக்கு பின்பு ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது அவர்கள் சப்தம் இல்லாமல் தக்பீர் சொல்வார்கள். அது மட்டுமே வித்தியாசம். ஆனால் தக்பீர் சொல்லப்பட வேண்டும். இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முஃமின்களே, மேலும் இந்த நாளில், நாளை பெருநாளுடைய நாள், இந்த நாளில் குர்பானி கொடுக்கின்ற அமலை அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கடமையாக ரப்பி ஏற்படுத்தி தந்திருக்கிறான். குர்பானியுடைய முக்கியமான அமல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குர்பானி யாரின் மீது கடமை என்ற கருத்து வருகின்ற பொழுது ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கருத்தின், ஹனஃபி மதஹ்பின் கருத்தின் பிரகாரம் பெருநாளுடைய தேவைகளை நடுநிலையாக பூர்த்தி செய்ததற்கு பின்பு 612 கிராம் வெள்ளி, அதற்கு நிகரான காசு பணம் யாரிடத்தெல்லாம் இருக்கிறதோ, ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. ஹஜ்ஜுடைய அந்த ஷர்த் இங்கே, ஜகாத்துக்குரிய அந்த ஷர்த் இங்கே இல்லை. அதற்கு அந்த அளவிற்கான பொருளாதாரம் இருந்தால் அவர்கள் தங்களுடைய உலஹியாவை குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். இது வாஜிப் என்று சொல்லப்படும். ஹஸரத் இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூறுகின்ற பொழுது, தங்களுடைய பெருநாளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ததற்கு பின்பு இவ்வளவு அமௌண்ட் இருக்கணுங்கிற கட்டாயம் அல்ல. குர்பானியை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு ஒரு இடத்தில் வசதி இருந்தால், தன் தேவை, தன் பொறுப்பாளரின் தேவைகள் போக, பெருநாளின் தேவைகள் போக, குர்பானியை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு சக்தி இருந்தால் அவர்கள் நிறைவேற்றுவது சுன்னத்து முஅக்கதா என்று இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுவார்கள். எனவே நாம் நம்முடைய குர்பானியை, நம்மல்ல யாருக்கு கடமைங்கிறது நமக்கு தெரியும். இதை நீங்க என் மீது கடமை என்று நீங்களோ, உங்கள் மீது கடமை என்று நானோ நேரடியாக சொல்ல முடியாது. நம்முடைய பொருளாதாரம் நமக்குத்தான் தெரியும். நம்மிடத்தில் யாரிடத்தில் கடமை இருக்கிறது. கடமை இருந்தால் செய்ய வேண்டும். கடமையே இல்லை, நான் கடன் வாங்கியாவது குர்பானி கொடுப்பேன், அப்படி அவசியம் இல்லை. மார்க்கம் கட்டாயப்படுத்தவே இல்லை. அதுக்காக பெரிய பெரிய செல்வந்தர்கள், வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஆனா அவங்க கையில காசு இல்ல, நீங்க தான் கடன் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அவர்கள் ஏமாற்ற முடியாது. அதற்கு அது பொருள் அல்ல. குர்பானியுடைய கடமை ஆகிவிட்டால் அவர்கள் கடன் வாங்கியாவது கொடுத்து தான் ஆகணும். கடமை ஆயிடுச்சுட்டானே அந்த அளவுக்கு காசு இருக்கு, சொத்து இருக்குன்னு தானே அர்த்தம். எனவே அவர்களுக்கு இது அல்ல.
கடமையாகின்ற அளவுக்கு பொருளாதார வசதியும் இல்லை, எதுவுமே இல்லை, எந்த சோர்ஸும் இல்லை. நான் போன்ற வருஷம் கொடுத்துட்டேன், அதனால இந்த வருஷம் நான் கொடுக்கணும் கடன். அப்படியே மார்க்கம் நமக்கு கஷ்டம் கொடுக்கறதே கிடையாது. நம்முடைய தீன் இருக்கிறதே அது எளிமையானது, சிரமப்படுத்தக்கூடியது அல்ல. ஆனால் யாரின் மீது கடமை இருக்கிறதோ அவர்கள் நழுவி செல்வதற்குண்டான வாய்ப்பும் இல்லை. இதை சரியாக கொடுக்கணும். இதற்கான நேரம் என்பது நாளை காலை பெருநாளுடைய தொழுகை முடிந்தவுடன் அதற்கான நேரம் ஆரம்பமாகிவிடும். தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா நேரம் ஆரம்பமாயிரும். எதுவரை கொடுக்கலாம்? தில்ஹஜ் பிறை 12ஆம் நாள், நாளைக்கு 10, பிறை 11, 12 மக்ரிபுக்கு முன்பு வரை நிறைவேற்ற முடியும். இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்தின் அடிப்படையில் பிறை 13ஆம் நாள் மக்ரிபுக்கு முன்பு வரை, ஐயாமு தஷ்ரீக் தக்பீர் முடியுதுல செவ்வாய்க்கிழமை, அந்த மக்ரிபுக்கு முன்னால வரைக்கும் அந்த கடமையை நிறைவேற்றலாம் என்று சொல்லப்படும். முஃமின்களே, இந்த கடமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, மோமின்கள் பெருநாள் என்று ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள் என்று செய்கின்ற அமல்களில் இந்த குர்பானியை விட சிறந்த அமல் வேறொன்றும் இல்லை. இதுதான் அவ்வளவு சிறந்த அமல். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வஇன்னஹு லதாயதி யௌமல் கியாமா பிகுரூனிஹா வஅஷ்ஆரிஹா வஅத்லாஃபிஹா. நாளை மறுமையில் இவர்கள் கொடுத்த குர்பானியின் பிராணிகள் அவைகள் கொம்புகளோடும் கால் குழம்புகளோடும் முடிகளோடும் வரும் என்றார்கள். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் கூட தான் வரும். நீங்கள் இறைச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள், தோலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள், கால் குழம்புகளை தட்டி தூக்கி போட்டு விட்டிருப்பீர்கள், கொம்புகளை நீங்கள் நீக்கி போட்டு இருப்பீர்கள், அது பெரிதா உங்களுக்கு பயன்படாது. முடிகள் குப்பை தொட்டிக்கு போயிருக்கும், நீங்கள் அதை குப்பை தொட்டிகளுக்கு அனுப்பலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியதாக வரும் என்பதை புரிவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். மேலும் பெருமானார் கூறினார்கள், ஓ இன்னத்தம லயகவு பினல்லாஹி பிமகானின் கபல அன் யகாபில் அர்த். நீங்கள் குர்பானி பிராணியை அறுக்கின்ற பொழுது அதன் முதல் துளி ரத்தம் அந்த மண்ணில் விழுகின்றது அல்லவா, எவ்வளவு வேகமாக விழும். தரையோடு தரையாக ஆடு மாடை படுக்க வைத்திருக்கின்றோம், கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்கின்றோம், அடுத்த வினாடி துளிகளில் அது மண்ணின் மீது பட்டு விடுகிறது. பெருமானார் கூறுகிறார்கள், அந்த ரத்தம் மண்ணில் படுவதற்கு முன்பு அல்லாஹ்வை அடைந்து விடுகிறது. அப்படின்னா அல்லாஹ் அதை அவ்வளவு பொருந்தி கொள்ளும் அமலாக ரப்பு கருதுகிறான் என்பது அதன் பொருள். இவ்வளவு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபதுயிபு பிஹா நஃப்ஸா, சந்தோஷமாக அதை செய்யுங்கள். ஏதோ வேற வழி என்ன இருக்கு, நம்மகிட்ட இவ்வளவு வசதி இருக்கு, நம்ம கொடுக்கலைன்னா தப்பா நினைப்பாங்களே, அந்த எண்ணம் வந்துட வேணாம். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒண்ணு, அல்லது நானும் தான் குர்பானி கொடுக்குங்கிற பெருமைக்காக எந்த எண்ணமும் வரக்கூடாது. எனக்கு அல்லாஹ் இந்த நசீபை தந்திருக்கிறானே என்று இன்முகத்தோடு செய்யுங்கள், சந்தோஷத்தோடு செய்யுங்கள். அதற்கு செலவழிக்கின்ற பணத்தை செலவுடைய கணக்கில் கொண்டு வராதீர்கள். அல்லாஹ் இதற்கு பன்மடங்காக எனக்கு தருவான் என்ற உணர்வு பூர்வமாக செய்யுங்கள் என்பது இதனுடைய பொருள். இறுதியாக ஒரு வசனத்தோடு நிறைவு செய்கின்றேன். எவ்வளவு செய்தாலும் சரி, இஹ்லாஸ் எனும் உள தூய்மை மிக முக்கியம். அல்லாஹ்விற்காக என்ற எண்ணம் மிக மிக முக்கியமானது. அல்லாஹ் குர்பானியுடைய விஷயத்தில் ரப்பு குர்ஆனுடைய வசனத்தில் சொல்வான், லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நிச்சயமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணியின் இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை சேர்வதில்லை, உங்களிடமிருந்து வெளிப்படுகிற இறையச்சம் தான் வருகிறது. அப்ப அல்லாஹ் அதுக்கு சொல்ல வர கருத்து என்ன? நீங்க எவ்வளவு பெரிய ஆடு கொடுத்திருக்கேன், நான் 1 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஆடு கொடுத்திருக்கேன், அல்லாஹ் இந்த குவான்டிட்டியை ரப்பு பார்க்கறது இல்ல, நீ இஹ்லாஸோடு கொடுக்கின்றீர்கள், உங்களுடைய இஹ்லாஸ அல்லாஹ் பார்க்கிறான். நீ பெருமைக்காக கொடுத்தியா, இல்ல நான் பெருமிதத்தோடு அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்திய அமலை நான் சந்தோஷமா செய்யுங்கிற எண்ணத்துல செஞ்சியா? சந்தோஷமா செய்யுங்கிற எண்ணத்துல செஞ்சா அபரிவிதமான நன்மைகள் உண்டு. என்னை விட சிறந்த ஆட்டை யாருமே கொடுக்கவில்லை என்று பேசப்பட வேண்டும் என்று செய்தால் அது 5 பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வுக்கு போறது இல்ல, தக்வா தான் போகுது. அதாவது கொடுங்கள் என்றும் மார்க்கம் வலியுறுத்துகிறது. அது இஹ்லாஸை அதை விட கூடுதலாக அல்லாஹ்விற்காக எனக்காக கொடுங்கள் என்றும் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அத்தகைய உயர்தரமான அமல் குர்பானியுடைய அமல். அந்த அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் இது என்ன அமல் புதிதாக தெரிகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் அபீக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத். வமாலனா ஃபிஹா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இதுல எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு முடிக்கும் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அத்தகைய உயர்வான மேலான அமலை நாம் எல்லோரும் நம்ம யாருக்கெல்லாம் அதை நிறைவேற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறதோ, கடமை இருக்கிறதோ, அவர்கள் ஒவ்வொருவர் அதை நிறைவேற்றும் நசீபை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.